இந்த 4 டேஸில் வந்து 400 crores. இந்த 400 crores கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கலெக்ஷன் நிறுத்துறதுக்காகவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறையா. இந்த படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நாள் வெளில வரும்போது நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ நெகட்டிவாக இதுக்கு ரிவ்யூ வரும் அப்படின்னு சொல்லி. இந்த படம் வந்து பார்க்குறப்ப போர் அடிக்கல, ஜாலியாக இருந்தது, நல்ல மாஸாக இருந்தது, ஸ்டைலாக இருந்தது. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த ரிவ்யூவர்ஸ்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்படி நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்தாலுமே இப்போது தற்போதைய நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் ஒட்டச்சி எரிஞ்சிட்டு மக்கள் எல்லாம் நிறைய பேர் போய் இந்த படத்தை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சூப்பர் ஸ்டார் படம் அப்படிங்கிறது, அந்த படம் நல்லா போகுது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். 2 தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் மதிக்காமல் எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களே, அதுக்கே நான் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்படி தமிழ் ரசிகர்களும் தமிழ் படங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் தியேட்டருக்கு வர்றவங்கள தடுத்தது தான் இந்த நிறைய ரிவ்யூவர்ஸ் பண்ண விஷயம். ஸோ அந்த மாதிரி தடைகளையும் மீறி இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க.